வணக்கம். நம்மளோட வீடுங்கிறது ஒரு பெரிய முதலீடு இல்லையா? ஆனா அந்த முதலீட்ட கண்ணுக்கு தெரியாம பாதுகாக்கல ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் வாட்டர் ப்ரூஃபிங். இத உங்க வீட்டோட ஒரு அமைதியான பாதுகாவலன் கூட சொல்லலாம். ஆனா எதுல இருந்து நம்மள பாதுகாக்குது? உங்களுக்கே தெரியாம உங்க வீட்ட மெதுவா அரிச்சு பலவீனப்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த அமைதியான எதிரி யாருன்னு நினைக்கிறீங்க? அந்த எதிரி வேற யாரும் இல்ல. தண்ணீர் தான். நம்ம ஹீரோ வாட்டர் ப்ரூஃபிங். சிம்பிளா சொல்லணும்னா வாட்டர் ப்ரூஃபிங்கிறது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. இது ஒரு தடைய உருவாக்கி தண்ணி உள்ள வர்றதையும் அதனால ஏற்படுற எல்லா சேதத்தையும் மொத்தமா தடுக்குது. ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்தது. சரி, இது எப்படி நம்மள பாதுகாக்குது? வாங்க, இத 4 முக்கியமான தூண்களா பிரிச்சு பார்க்கலாம். 1. வீட்டோட கட்டமைப்பு. 2. நம்மளோட பொருளாதாரம். 3. நம்ம ஆரோக்கியம். 4. வீட்டோட அழகு. கடைசியா, இது எந்த இடங்கள்ல ரொம்ப முக்கியம்னு பார்க்கலாம். வாங்க, உள்ள போலாம். முதல்ல, கட்டமைப்பு தூண். அதாவது, உங்க வீட்டோட எலும்பையே எப்படி இது பாதுகாக்குதுன்னு பார்க்கலாம். சரி, இப்ப கொஞ்சம் ஆழமா போலாம். நிறைய பேரு கான்கிரீட்னா ரொம்ப கெட்டியானது, அதுக்குள்ள எதுவும் போகாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தான். அதுல லட்சக்கணக்கான சின்ன சின்ன துளைகள் இருக்கு. தண்ணி அதுக்குள்ள ரொம்ப சுலபமா ஊடுருவி போயிடும். ஆனா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டா அது ஒரு ஊடுருவ முடியாத கவசமா மாறிடும். மொத்த கதையுமே மாத்திடும். இப்ப பாருங்க, இதுல ஒரு தொடர் விளைவு இருக்கு. தண்ணி கான்கிரீட் வழியா உள்ள போனதும் அது உள்ள இருக்கிற ஸ்டீல் கம்பிகளை தொடுது. இங்க இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. பாதுகாக்கப்படாத கம்பிகள்ல ஈரம் பட்டதும் அது துருப்பிடிக்க ஆரம்பிக்குது. துருப்பிடிச்ச கம்பி விரிவடைஞ்சு கான்கிரீட்ட உள்ள இருந்தே வெடிக்க வைக்குது. இதனால மொத்த கட்டமைப்புமே பலவீனமாகிடும். ஆனா ஒரு வாட்டர் ப்ரூஃப் லேயர் இருந்தா அந்த கம்பிகள் ஈரத்துல இருந்து முழுசா பாதுகாக்கப்படும். சோ மொத்தத்துல என்ன தெரியுதா? வாட்டர் ப்ரூஃபிங் நேரடியா உங்க அஸ்திவாரத்தையே பாதுகாக்குது. நாம இப்ப பார்த்த மாதிரி அந்த கான்கிரீட் வெடிப்பு, பேர்ந்து போறது, இது எல்லாத்தையும் தடுக்குது. கடைசியா உங்க கட்டிடத்தோட ஆயுட்காலத்தையே பல வருஷங்களுக்கு நீட்டிக்குது. இது ரொம்பவே அடிப்படையான ஒரு விஷயம். வாங்க, நம்ம 2வது தூணுக்கு போகலாம். பொருளாதார தூண். ஆமா, இது நம்ம பணத்தை பத்தினது. பேரிய செலவு வைக்கிற பேரழிவுகளை இது எப்படி தடுக்குதுன்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கசிவு எப்படி ஒரு பெரிய செலவா மாறுதுன்னு. முதல்ல எங்கேயோ லேசா தண்ணி கசிய ஆரம்பிக்கும். அப்புறம் சுவத்துல ஈரமான திட்டுகள் தெரியும், பெயிண்ட் உரிய ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள்ல பூஞ்சை பிடிச்சு வீட்ல இருக்கிற மரச்சாமான்கள் எல்லாம் வீணாகும். நீங்க சுதாரிக்கிறதுக்குள்ள பெரிய கட்டமைப்பு பழுது பார்க்கணும்னு லட்சக்கணக்கில் செலவு வந்து நிக்கும். இது ரொம்ப வேகமா நடக்கும். ஆக வாட்டர் ப்ரூஃபிங்ல முதலீடு பண்றது மூலமா நீங்க உங்க பணத்தை 3 வழிகள்ல பாதுகாக்கறீங்க. 1. அடிக்கடி வர்ற அந்த பெரிய ரிப்பேர் செலவுகளை தவிர்க்கறீங்க. 2. உங்க சொத்தோட மறுவிற்பனை மதிப்ப தக்க வச்சுக்கிறீங்க. ஏன் அதிகரிக்க கூட செய்றீங்க. 3. உங்க வீட்ல இருக்கிற விலை மதிப்பற்ற பொருட்கள் வீணாகாம பாதுகாக்கப்படுது. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒண்ணு, சுகாதாரத் தூண். இது வெறும் கட்டிடத்தை பத்தி மட்டும் இல்லைங்க, அதுக்குள்ள வாழ்ற நம்மள பத்தியும் தான். ஒரு ஆரோக்கியமான பாதுகாப்பான வீட்டை உருவாக்குறது இதுதான். தண்ணி சேதத்தால வர்ற நம்பர் 1 சுகாதார பிரச்சனை இதுதான். பூஞ்சை மற்றும் பூசணம். ஈரப்பதம் இருக்கிற எந்த இடத்துலயும் இது ரொம்ப வேகமா பரவும். இந்த ஆபத்து ரொம்ப உண்மையானது. இந்த பூஞ்சையோட சின்ன சின்ன துகள்கள் காத்துல கலந்து நமக்கு சுவாச பிரச்சனைகளையும் அலர்ஜியையும் உண்டாக்கலாம். அது வீட்டுக்குள்ள இருக்கிற காத்தோட தரத்தையே கெடுத்துடும். அந்த ஒரு மாதிரி ஈரவாசம் எப்பவும் வீட்ல இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப மோசமான நிலைமையில எலக்ட்ரிக் வயரிங் பக்கத்துல தண்ணி போனா அது பெரிய பாதுகாப்பு அபாயங்களை கூட உருவாக்கலாம். சரி, இப்போ நம்மளோட கடைசி பாதுகாப்பு தூணுக்கு வருவோம். அழகியல் தூண். இது உங்க வீட்டோட தோற்றத்தையும் அந்த உணர்வையும் பாதுகாக்கிறத பத்தினது. தண்ணி சேதம் பாக்குறதுக்கே நல்லா இருக்காது. வாட்டர் ப்ரூஃபிங் உங்க சுவர்கள்ல வர்ற அந்த அசிங்கமான கரைகளையும் நிறமாற்றத்தையும் தடுக்குது. சில சமயம் சுவத்துல உப்பு பூத்த மாதிரி வெள்ளை வெள்ளையா படிஞ்சிருக்கோம்ல, அதையும் நிறுத்துது. உங்க பெயிண்ட், வால்பேப்பர் எல்லாம் உப்பாம உரியாம பாத்துக்குது. சுருக்கமா உங்க வீடு எப்படி இருக்கணுமோ அப்படியே புதுசு மாதிரி அழகா இருக்கும். இது வெறும் தோற்றத்தை பத்தி மட்டும் இல்ல, நம்ம வசதிய பத்தியும் தான். சிம்பிளா சொல்லணும்னா, பூஞ்சையும் பூசணமும் ஒரு மாதிரியான ஈரவாசத்தை எப்பவும் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இது ஒரு வீட்டை வசதியற்ற, விரும்பத்தகாத இடமா மாத்திடும். உண்மைதானே? ஈரப்பதமாவும் ஒரு மாதிரி வாசனையோட இருக்கிற இடத்துல யாருமே சந்தோஷமா வாழ முடியாது. சரி, இதுவரைக்கும் ஏன் வாட்டர் ப்ரூஃபிங் முக்கியம்னு பார்த்துட்டோம். இப்போ எங்க இது ரொம்ப முக்கியம்னு பார்க்கலாம். இதோ ஒரு சின்ன வழிகாட்டி. அப்போ எந்த இடங்கள்ல நாம அதிகமா கவனம் செலுத்தணும்? மொட்டை மாடியும் கூரையும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நேரடியா மழைய சந்திக்குது.
அடுத்து பேஸ்மெண்ட் மற்றும் அஸ்திவாரம். இது நிலத்தடி ஈரப்பதத்தோட எப்பவும் தொடர்புல இருக்கும். குளியலறைகளும் சமையலறைகளும் வீட்டுக்குள்ளேயே அதிகமா தண்ணி புழங்குற இடங்கள். அப்புறம் வெளிப்பக்க சுவர்கள் மற்றும் பால்கனிகள். இதெல்லாம் தான் தண்ணிக்கு எதிரான போராட்டத்துல முதல் வரிசையில நிக்குது. ஆக இவ்ளோ பார்த்ததுக்கு அப்புறம் நாம மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். வாட்டர் ப்ரூஃபிங்கிறது ஒரு செலவு இல்ல. அது உங்க வீட்டோட நீண்டகால ஆரோக்கியம், அதோட மதிப்பு மற்றும் உள்ள இருக்கிற உங்க குடும்பத்தோட பாதுகாப்புக்காக நீங்க செய்யற ஒரு அடிப்படை முதலீடு. இது நம்ம கிட்ட கடைசியா ஒரு கேளிய விட்டுட்டு போகுது. இப்போ உங்க சுத்தி ஒரு தடவை பாருங்க. உங்க கண்ணுக்கு தெரியாத என்னென்ன பாதிப்புகள் இப்போ உங்க சுவர்களுக்குள்ள ஒழிஞ்சுகிட்டு இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. கேட்டதற்கு நன்றி.